ஆதியே துணை. சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். நமது தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனலின் வாயிலாக நம்மளுடைய மற்றும் ஒரு சந்திப்பு. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த நபிமார்கள் வரலாறுல நூஹ் நபி அவர்களை பற்றி பார்த்தோம். ஜலப்பிரளயம் ஏற்படுத்திய இந்த நபிகளாருடைய வரலாறை பற்றி பார்த்தோம். அவங்க இறுதியாக தன்னுடைய 3 மகன்களுக்கு இந்த உலகத்தவே 3 பங்குகளாக்கி அவங்க பிரித்து கொடுத்தாங்க அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். அதில் ஒருத்தர் தான் சாம் அப்படிங்கிற பெருமகனார். அவங்களுக்கு 8 மகன்கள். அவங்களுடைய வழி வரக்கூடிய ஒரு பேரன் தான் ஹூத் நபி அவர்கள். ஹூத் நபி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க காலத்தில் வரும்போது அந்த இனத்தாருக்கு பேர் வந்து ஆதுக்கள் அப்படிங்கிறாங்க. ஆதுக்கள் அரபிய வார்த்தை. ஏன்னா அதில் ஆத் அப்படிங்கிற ஒரு புதல்வனுடைய கூட்டத்தாருன்ற வகையில் அவங்களுடைய பேராலேயே அந்த மக்களை வந்து ஆதுக்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஹூத் நபி அவர்கள் நல்ல ஒரு உடல்கட்டோடும் தன்னுடைய மூதாதையரான ஆதம் நபி அவர்களை நினைவு கூறுற மாதிரியான நல்ல ஒரு வாட்டசாட்டமான ஒரு திருமேனியோடையும் எப்பயும் போல தங்களின் கூட்டத்தாரை விட்டு கொஞ்சம் விலகியும் அவங்களுடைய காலம் இருந்திருக்கு. இவங்க வந்த காலத்துல இவங்களுடைய கூட்டத்தினருடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நூஹ் நபி அவர்கள் அவங்களுடைய தலைமுறையை காப்பாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு கொண்டு வந்து ஜலப்பிரளயத்தை கடத்தாட்டி கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அவங்க வழி வந்த பிள்ளைகளே அதுக்கப்புறம் என்னவாயிடுறாங்க, மறுபடியும் நகல் வழிபாட்டிலையும் கேளிக்கைகள்லையும் களியாட்டங்கள்லையும் சிக்கி உருவ வழிபாட்டில் சிக்கி எங்களுடைய நீதி நெறி அந்த கட்டுப்பாடு எல்லாமே விட்டொழிஞ்சு மறுபடியும் ஒரு பெருங்கூட்டமாக நீதியிலேருந்து ரொம்ப தூரம் போனவங்களா ஆகி போயிடுறாங்க. இதுதான் தொன்று தொட்டு நடந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கு மத்தியில இருந்து தான் நம்முடைய ஹூத் நபி அவர்கள் விளைவேறி வராங்க. அவங்களுக்கு ஒரு புத்திமதிகள் சொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கூட்டத்தினர் எப்பயும் போல அவங்கள கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய வரலாறாகவும் பார்க்க போறோம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க வந்து காற்றினால் வரக்கூடிய பிரளயம், காற்று பிரளயம், முதல்ல தண்ணியினால வந்த ஜலப்பிரளயம், இவங்க காலத்துல வந்து காற்றினால் வரக்கூடிய பிரளயம். அந்த பிரளயம் எப்படி நடத்தாட்டுறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். அதுல ஒரு கட்டத்துல ஒரு மன்னர் வந்து செயற்கையா ஹூத் நபி அவர்களோட சவால் விட்டு தானே ஒரு சொர்க்கம் ஒண்ணு படைக்கிறார். மன்னரால் முடியாது இருக்கா அப்படின்னு சவால் விட்டு படைக்கிறார். அதையும் நம்ம இதை தொடர்ச்சியா பார்ப்போம். அதெல்லாம் இந்த பகுதியில சொல்ல போறோம். ஹூத் நபி அவர்கள் 40 வயதை எய்தியதும் அவர்களுக்கு நபிகள் பட்டமும் இறைவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமும் ஜிப்ரீல் அவர்கள் கொண்டு வந்து தாராங்க. அவர்களை இறைவனுடைய திருத்தூதரா அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு மாபெரும் பொறுப்பு தம் தோள் மீது சுமத்தப்பட்டதை நபிகளார் உணர்ந்துகிட்டு இப்ப தன்னுடைய கூட்டத்தினரை பார்த்து அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்றதுக்காக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டம் எவ்வளவு ஒரு கொடுமைக்குள்ள இருந்தது அப்படின்னா, அந்த கூட்டத்தார் நெடுமரம் போன்று இருந்தார்கள். நல்ல உயரமான ஒரு வாட்டசாட்டமா இருந்திருக்காங்க. உண்டு உடல் கொழுப்பேறி வலு வாய்க்க பெற்றிருந்த அவர்கள் தங்களின் கால்களை பாறைகளில் உதைத்தால் முழங்கால் அளவு அவர்களின் கால்கள் கல்லுக்குள் போய்விடும். அவ்வளவு வலுவோடு இருந்திருக்காங்க. எங்களை விட வலுவாய்ந்தவர்கள் இவ்வுலகில் எவர் உள்ளர் என்று இருமாப்புடன் இருந்தனர். அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, மலைகளை குடைந்து மண்டபம் செய்து அதனை பொன்னாலும் மணியாலும் அலங்கரித்து அதில் உல்லாசமாக வாழ்ந்து வந்தனர். ஆணவம் மிகுந்து அறிவு மழுங்கி அவர்கள் அடாச்செயல்களில் ஈடுபட்டும் வந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒட்டகத்தை அறுத்து உண்ணும் அளவுக்கு இயல்பினராய் இருந்தனர். ஒரு ஒட்டகத்தை முழுசா ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய உருவமா, அவ்வளவு பெரிய ஒரு அசடரா இருந்திருக்காங்க.
இறைவன் இவங்களுக்கு 700 ஆண்டு காலம் இஸ்ராயல விலக்கி வச்சிருக்காங்க. அது என்ன ஒரு காரணம்னு தெரியல. இஸ்ராயல் அவங்க பக்கம் போகாதபடிக்கு 700 ஆண்டு காலம் அவங்கள தனிமைப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய அறியாமைய கண்டும் காணாம இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த விதமான ஒரு தடுப்பும் போற்றாதபடி இருந்து வந்திருக்காங்க. எனவே தங்களுக்கு இறப்பே இல்லை என்ற மமதையுடனும் எவரும் தங்களுக்கு நிகரே இல்லை என்ற இருமாப்புடனும் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு ஜல்ஜான் என்ற ஒரு அரசன், அவங்களும் அதே அந்த ஆதுக்கல் வழியில வந்த ஒரு மன்னர் தான். அவரும் அதே மாதிரிதான், மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கிற மாதிரி அவரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்போ ஹூத் அலை அவர்கள் அவங்க மத்தியில தோன்றி ஆதுடைய மக்களே அப்படின்னு உறக்க அவங்க சொன்னதை கேட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் ஆத்திரங்கள் வந்துடும். ஏன்னா இப்படி நம்மள கத்தி கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் மன்னரா மட்டும்தான் இருக்க முடியும், இவர் என்ன திடீர்னு இப்படி வந்து நம்மள கூப்பிடுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ரொம்ப கோபதாபங்கள் வந்துருது. நான் அப்துல்லா என்பவரின் அருமைந்தன் ஹூதாவேன், அல்லாவின் தூதராக உங்களிடம் வந்துள்ளேன். அல்லாஹ் என்னை தன்னுடைய தூதனாக ஆக்கி உங்களிடம் அனுப்பி வைத்துள்ளான். நீங்கள் ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை என்று நம்புங்கள் அப்படின்னு தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பாட்டனார் நூஹ் நபிக்கும் இதேதான் சவால் இருந்தது. அவங்களும் அவங்களுடைய கூட்டத்தார சாமுடைய கூட்டம், ஆமா அதேதான் இவங்களுடைய இப்ப பேரர்மார்களுக்கும் அதே பிரச்சனைகள், அதே மாதிரியான ஒரு நபி பெருமான் ஒருத்தவங்க அதுல இருந்து தோன்றாங்க, அதே மாதிரியான பிரச்சனைகள் தான். சாமுடைய பேரன் தான் அந்த சந்ததிகள். ஆமா, அவங்களுடைய சந்ததிகள்ல வரக்கூடிய அதே பிரச்சனை, அதே மாதிரியான விஷயம். இவங்களுக்கு தரப்பட்ட விஷயமும் ஒரே இறைவன் கொள்கையில மக்களை பிரட்டி ஆக்குங்க அப்படிங்கிறது தான். அந்த அவங்க கூட்டத்துக்கே இவர் வராரு. ஆமா, அவங்க கூட்டத்துக்கே தான், தன்னுடைய சகோதரர்களுக்கு தான், தங்களுடைய பங்காளிகளுக்கு மத்தியிலே தான். அப்ப அவங்க பதில் மறுமொழிகள் எல்லாம் சொல்றாங்க. இறைவனுடைய திறனார்ந்த பண்புகளை எடுத்துரையுங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹூத் அலை அவர்கள் அல்லாஹ்வின் அளப்பெரும் ஆற்றல்களை பற்றியும், அவங்க இதுவரைக்கும் ஆதம் நபி காலத்துல இருந்து மக்களுக்கு செய்த விஷயங்களையும், அப்படி தவறி போனவர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்கன்றதையும் எல்லா வரலாறையும் சொல்லியும் கூப்பிட்டு பாக்குறாங்க. படைத்தவனை விட படைக்கப்பட்டவர்கள் வல்லமையுடன் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. முடியாது. நீங்க படைத்தவனை மறந்துட்டீங்க, நீங்க படைத்திருக்கிற பொருள்களோடுதான் நீங்க இணக்கமா இருக்கீங்க, அவங்க சொல்ற கட்டளைகளை நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி அவங்க அரசவையில பேசுறத கேட்டு சிலர், ஜனாதத் இப்னுல் அசம் என்பவர், அது போன்ற சில பேர் வந்து அவங்கள்ட்ட உடனே வந்து இது மாதிரியான வார்த்தைகளை சொல்றவர் நிஜமாவே இறைவனுடைய தூதரா தான் இருப்பார் அப்படின்னு உடனுக்குடனே கூட சில பேர் என்ன ஏத்துக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 40 பேர். அது கண்டு செல்வந்தர்களில் சிலர் அவர்களை நோக்கி, அதாவது சேர்ந்தவங்களை நோக்கி, இவர் உங்களை போன்று ஒரு மனிதரே அன்றி வேறில்லை, நீங்கள் உண்பதையே அவரும் உண்ணுகிறார், நீங்கள் அருந்துவதையே அவரும் அருந்துகிறார், எனவே உங்களை போன்ற இம்மனிதரை நீங்கள் பின்பற்றி திட்டமாக நீங்கள் இழப்பையே தேடிக்கொள்வீர்கள் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. அவங்களுடைய சீடர்களும் என்ன பண்றாங்க, உடனே அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு ஹூத் நபியை பத்தி அடுத்தவங்ககிட்ட எடுத்துரைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி எடுத்துரைக்கும் போது மக்கள் அவங்கள பிடிச்சி அடிக்கிறதும் அவங்கள துன்புறுத்துறதுமா வாடிக்கையாயிடுச்சு. அப்ப நபிகளார் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கான பிரதிபலனை நீங்கள் இறைவனிடத்திலிருந்து பெறுவீர்கள், உங்களை நீங்க வருத்திக்கிறீங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு இறைவன் தருவார் அப்படின்னு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆசுவாசப்படுத்துறாங்க. இப்ப இவங்களுடைய பிரச்சாரம் போகுது. என்னுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், வணக்கத்திற்குரியவன் அவனையன்றி வேறொருவரும் இல்லை, எனவே நீங்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டாமா அப்படின்லாம் கேக்குறாங்க.
அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, ம், எங்களின் தந்தையர் வணங்கிய தொழு உருவங்களை விட்டுவிட்டு ம், அல்லாஹ் ஒருவனை வணங்குமாறு அருட்போதம் செய்யவா நீர் எம்மிடம் வந்தீர், ம், போதும் நிறுத்து ம், அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்தும் அவர்களை ஏசியும் பேசியும் ஓ, அடிகளாலும் உதைகளாலும் அவங்கள வஞ்சித்து வராங்க. ஓ, ஆனாலும் என்னதான் இருந்ததாலும் இவங்க ஒரு இறைவனுடைய தூதுவர் அப்படிங்கிறதுனால அவங்களால ம், அவங்கள விட்டு கொடுக்க முடியல. ம், இவங்க எங்க போய் நின்று பேசினாலும் அவங்கள சுத்தி தாக்குறதும் ம், அவங்க மயங்கி விழுகிறதும் ம், இதே மாதிரியே போயிட்டு இருக்கு. ம், இப்படி காலங்கள் போகும்போது ம், ஒரு முறை மக்கள் கூட்டம் ரொம்ப கிளர்ச்சியாகி ம், இறைவன் பெயர்லயே அவங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் கிளம்பி ம், இறைவனிடத்திலேயே நேரடியா சவாலான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுறாங்க ம், வெளிப்படையா. ம், ம், இதை கேட்டு நபிகளார் ரொம்ப மனம் கலங்கிடுறாங்க. ம், இவங்க நம்மளை ஏசி நம்மளை பேசுனது பார்த்தாதுன்ட்டு நேரடியா இறைவன் பெயர்லயே ம், அவங்க தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. ம், அவங்க உண்மையா இருந்தா எங்களை தண்டிக்கட்டும் ம், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருதே ம், அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் அச்சம் வந்துடுது. ம், ஆனாலும் இறைவனை விட இவங்க ஒன்றும் வலிமையானவங்க இல்லை அப்படிங்கிறதுனால ம், அந்த கூட்டத்தினுடைய சவாலை ம், நபிகளார் ஏத்துக்கிறாங்க. ம், 70 ஆண்டுகள் ஒரே இறை வழிபாட்டு பிரச்சாரத்தை தம் மக்களிடம் செய்தும் ம், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே அதனை ஏற்றுக்கொண்டதை கண்டு ம், ஹூத் நபி அவர்கள் ஆற்றுணா துயரம் அடைந்தார்கள். ம், ஆனாலும் அவங்க அந்த மக்கள் மேல வெறுப்பை காட்டல. ம், ஆனா இப்ப கடைசியா இவங்க இறைவனவே வம்புக்கு இழுக்கிற மாதிரியான சவால்களை விடவும் வேற வழி இல்லாம இறைவனிடத்துல அந்த வேண்டுதல் வைக்கிறாங்க. ம், இதற்கு முன் நீ எவரையும் செய்யாத வேதனையாக அவர்களை வேதனை செய் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டுக்கிறாங்க. ம், இதுவரைக்கும் யாருக்குமே எந்த கூட்டத்தாருக்குமே நீங்க நடத்தாத அளவுக்கு துன்பங்களை ம், அவங்களுக்கு நீங்க காட்டணும் ஓ, அப்படின்னு வேண்டுதல் வைக்கிற அளவுக்கு மக்கள் இவங்களை கொண்டு போய் நெருக்கடியில் விட்டுறாங்க. ஓ, இறைவனும் அவருடைய வேண்டுதலை ம், ஏத்துக்கிறாங்க. ம், அப்போ அவங்களுடைய சாபம், இறைவனுடைய சாபம் இந்த மக்கள் வாழ்ற பகுதி மேல விழுகுது. மழை பொழிவது நின்றது, ம், குளங்கள் எல்லாம் வற்றி வறண்டன, ம், புற்பூண்டுகள் எல்லாம் காய்ந்து சருகாயின, ம், குடிப்பதற்கு தண்ணீரின்றி காடுவாழ் மிருகங்களும் நாடோறும் செத்து மடிந்து கொண்டிருந்தன. ம், காற்றோ அனலாக வீசிக்கொண்டிருந்தது. ம், அது அங்கும் இங்கும் இருந்த சிறிதளவு தண்ணீரையும் உறிஞ்சிக் கொண்டு சென்றது. ம், 3 ஆண்டுகளில் 3 சொட்டு தண்ணீர் கூட விண்ணிலிருந்து கீழே விழவில்லை. ஆ. இந்த 3 ஆண்டுகளில் அவர்களில் ஒரு பெண்ணும் பிரசவிக்கவும் இல்லை. ம், இதான் மிகப்பெரிய தண்டனை. தண்டனை. ம், அப்ப இத பார்த்தும் அங்க இருக்கிற மக்களுக்கு சில பேருக்கு இவங்களால கூட இருக்கலாம், நம்ம இறைவன் மீது நம்ம ஆத்திரப்பட்டது ஓ, நமக்கே நபிகளார் திருப்பி விட்டாங்க ஓ, அப்படின்னு ஒரு சிலர் மறுபடியும் ஓ, இவங்களுடைய மொழிகள்ல உண்மை இருக்குதுன்னு இவங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஓ, இதுல அந்த மன்னரும் சேர்ந்துக்கிறாங்க. ம், அந்த மன்னர் ஜல்ஜான் அப்படிங்கிறவரும் ஆ, அப்ப நபிகளார் சொல்றது உண்மையா தான் இருக்கும் போல இருக்கு, இவங்கதான் உண்மையான நபிகளாவும் இருப்பாங்க போல இருக்கு. ஓ, ஏன்னா இப்படி ஒரு பெண்ணும் பிரசவிக்காத அளவுக்கு எந்த வேதத்திலயுமே இது மாதிரி இருந்ததே இல்லையே, இல்லையே. நாம இறைவனுடைய கோபத்துக்கு நிஜமாவே ஆளாயிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க கூட மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரசனே அரசனே கூட என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கடிந்து சொல்லாம ம், நீங்க உங்களுடைய தவறு எது செய்திருந்தீங்கன்னா மன்னிப்பை தேடி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டும் சில பேர் போய் என்ன பண்றாங்க, தங்களுடைய பழைய வழிபாட்டு உருவ சிலைகள் முன்னாடியே போய் நின்று அங்கேயும் மன்னிப்பை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேர். அப்படி இருக்கும்போது மசீத் இப்னு ஷஹீத் அப்படிங்கிற ஒருத்தர் அவரு நபிகளாரை அணுகி, நான் உங்களிடம் வந்த நோக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுடைய பின்பற்றபவரா மாறிடுறேன், அதாவது நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்க சொல்லணும், ஆமா அப்படின்னு ஒரு புதிர் வைக்கிறாங்க. அத நபிகளார் எளிமையா அதை சொல்லிடுறாங்க. உங்களுடைய மனைவி கருத்தரிச்சிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு,
அதை நீங்க தெளிவு பண்ணிக்கிறதுக்கு நாளைக்கு வந்து என்னைய பாப்பீங்கன்னு உங்க மனைவிட்ட நேற்று இரவு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பட்டுன்னு நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அப்ப நீங்க நிஜமாவே நீங்க ஒரு பெரிய மனிதர் தான், நீங்க ஒரு அருளாளர் தான் அப்படின்னு அவங்க உடனே அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அடுத்த கணம் மசீத் ஹூத் அவர்களின் திருக்கரம் பற்றி ஓரிரை வணக்கத்தை மேற்கொண்டார். அதன் பின் அவர்களை நோக்கி, இறைவனின் திருதூதரே, என் மனைவி உண்மையில் கருவுற்றனளோ என்று வினவினார். ஆம், அவள் கருவுற்றால் 2 குழந்தைகளை ஈன்றெடுப்பாள். அப்ப 3 வருஷமா குழந்தையே யாரும் பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப நபிகள் பக்கம் சேர்ந்துகிட்ட ஒரு அடியாருக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னா உடனே அந்த நாட்டுல என்ன ஏற்படும்? பெரிய சலசலப்பு ஏற்படும் இல்லையா? அதன் பின் 10 சூழ்களிலே இரட்டையாக 20 குழந்தைகளை ஈன்றெடுப்பாள். அவர்கள் அனைவரும் ஓரிரை வணக்கத்தை மேற்கொள்வர் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 20 குழந்தைகளுக்கு மேல பூரா ரெட்ட குழந்தை. அப்ப இது ஆக்சிடென்டா வராது. அப்ப இறைவனுடைய செயல், இறைவனுடைய சக்தி தான் இது அப்படின்னு நிரூபிக்கிற முகமா இப்படி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இப்னுல் கலி என்பவரும், இது வேற ஒருத்தர், ஓர் இறை வணக்கத்தை மேற்கொண்டார். அவர் ஒரு நாள் அயர்ந்து உறங்கும் பொழுது ஒரு கனவு கண்டார். நுகையிலே தலையை உயர்த்தி வானத்தை பாரும் என்று முழங்கியது. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். மலையளவு காரிருள் அதனை கவ்விக்கொண்டிருந்தது. இதுதான் ஆது கூட்டத்தினரிடம் அனுப்பப்பட போகிற இறைவனின் வேதனை என்று மீண்டும் ஒரு அசரீரி முழங்கியது. அதாவது நபிகள் சொல்றதான் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு வேற ஒருத்தருக்கு கனவுல இந்த மாதிரி ஒரு காட்சியை தராங்க. இந்த கூட்டத்தினரின் மேல இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இறங்க போகுதுன்னு இறைவன் அவங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றாங்க. இத வந்து நபிகள்கிட்ட அவங்க கலந்துக்கும் போது இத நீங்க மக்கள்கிட்ட தெரிவிக்கணும், நீங்க கண்ட காட்சி நீங்களே தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அப்ப அந்த கடமை உணர்ச்சியால் உந்தப்பட்ட நுகைல் தம் கூட்டத்தினரை அணுகி தாம் முந்தைய இரவு கண்ட கனவை அவர்களிடம் எடுத்துரைத்தார். இவங்களை உடனே நம்பிடுவாங்களா? இவங்களுக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. ஏன்னா இங்க மழையே இல்லை 3 வருஷமா. திடீர்னு கருமையாக வருது அப்படின்னு கனவு கண்டாருன்னா எங்க இருந்து வரும் அப்படின்னு இவங்களையும் அவங்க அசட்டை பண்ணிடுறாங்க. நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்தன. பஞ்சத்தின் கொடுமையும் அதிகமாகி கொண்டிருந்தது. மனிதர்களை மனிதர்கள் பிடித்து தின்னும் காலம் நெருங்கி கொண்டிருந்தது. இப்படி ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கும்போது அந்த காலத்திலையும் காபத்துல்லால போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வர்றது ஒரு பழைய வழக்கமா அவங்க கிட்ட இருந்தது. என்னதான் இவங்க உருவ வழிபாட்டுல இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய கஷ்டம் வரும்போது காபத்துல்லாவுக்கு போய் அங்க ஒரு தடவை வேண்டுதல் வச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு வழக்கம் வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து ஹஜ் யாத்திரைன்னு இங்க குறிக்கல. ஏன்னா ஹஜ் யாத்திரைன்றவங்க வந்து ஓரிரை வணக்கத்துல முழுமையா நம்பிக்கை செலுத்தி ஈமான்களை கொண்டு இருக்கிறவங்க பண்றதுக்கு பேரு ஹஜ் யாத்திரை. இப்ப இங்க வந்து வெறும் காபத்துல்லால போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறதுன்னு தான் குறிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இது வந்து ஓரிரை வணக்கத்துல இல்லாத மக்கள், இவங்களையும் அரசன் அனுப்பி வைக்கிறார். போய் காபத்துல்லாலையும் போய் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு. அப்ப அப்படி ஒரு குழு மக்காவை நோக்கி கிளம்புறாங்க. அதுல இந்த ஏற்கனவே அந்த கனவு கண்டு அந்த கனவு சரியா அது மனைவி கருத்தரிக்கிறத சரியா சொன்னதுனால அடியாரா மாறின அந்த மசீத் அப்படிங்கிறவங்களும் வராங்க இவங்க கூட. ஆனா நம்பிக்கை இல்லாத கூட்டத்தாரும் இருக்காங்க, இவரும் இருக்காரு. அப்ப இவர் ஒரு பாடல் பாடிக்கிட்டே வராங்க. அந்த பாட்டுல என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. நாங்க சரியான முறையில நபிகளார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க போறோம், தெரியாத கூட்டத்தார் மாட்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு வரவும் அதை கேட்டு கொஞ்சம் பேர் அவங்கள கொஞ்சம் மனம் கலங்குறாங்க. கொஞ்சம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் அச்சம் வருது. ஆனா இவங்க காபத்துல்லாக்கு பக்கத்துல போனதும் இவங்களுடைய ஏற்கனவே அங்க சொந்தங்கள் அங்க ஏற்கனவே இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்களை வரவேற்று இவங்களுக்கு ரொம்ப சொகுசான ஒரு வரவேற்பு, அவங்களுடைய விருந்து உபச்சாரம் இதெல்லாம் கொடுத்து இவங்க போன நோக்கத்தையே மறக்கடிச்சிடறாங்க. இவங்க எந்த நோக்கத்துக்காக காபத்துல்லா வரைக்கும் வந்தாங்களோ அதவே மறக்கிற அளவுக்கு அவங்க விருந்து உபச்சாரத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 5-6 வருஷம் பஞ்சத்துல இருந்தவங்க அங்க போன உடனே ஒரு மறுபடியும் எல்லாமே கிடைச்ச உடனே பழைய வாழ்க்கை மாதிரி இருக்கும். அப்படியே இதை விட்டுறாங்க.
அங்கு இன்ப மதுவிலும் இனிய உணவிலும் இசையிலும் கூத்திலும் சொக்கி மகிழ்ந்தார்கள். ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு அவர்களும் ஆடினார்கள் பாடினார்கள். மதுவிலே புரண்டு மயங்கினார்கள். இவ்வாறு அவர்கள் இன்ப வானிலே மிதந்து கொண்டே கனவுலகிலே காணாத காட்சியெல்லாம் கண்டுகளித்தார்கள். இவ்வாறு 1 மாதம் உருண்டோடியது. 1 மாசம் ஆயிடுச்சு. இவங்க போய் அங்க வேண்டுதல் வைக்க போன அந்த வேலையை விட்டுட்டு கேளிக்கைகளுக்குள்ள போயிட்டாங்க. வந்த வேலையை நினைவுறுத்தி அவர்கள் மனம் திரும்பும்படி மஜீத் அவர்கள் எப்பொழுது இறைவனை பற்றி பேச்சை எடுத்தாலும் இவர்களோ அதை அசட்டை செய்தார்கள். கும்மாளமும் நாட்டியமும் நடனமும் ஆடலும் பாடலும் அமளிபட ஆரம்பித்தன. பெண்கள் நாட்டியம் நடனம் இதிலே போகுது. அப்போ அந்த பாடல் பாடி வராங்கல்ல, அந்த பாடல் பாடி வரும்போது இவங்களுக்கு புரியும்படியா, இவங்க வந்த வேலையை ஞாபகப்படுத்தும்படியா இந்த மஜீத் அவர்கள் ஒரு பாடலை எழுதி அந்த மொழியில அந்த பாட்டை இந்த ஆடலோட சேர்ந்து பாட வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதுலதானே கவனமா இருக்காங்க. அதனால அவங்களே பாட சொல்லி, நீங்க இந்த மாதிரி வந்த வேலை என்ன வேலை, அதை விட்டுட்டு இப்படி ஆடி பாடி போக்கிரித்தனம் பண்ணிட்டு திரிகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு உடனே புத்தி வந்துருச்சு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க உடனே காப்பாவுக்கு முன்னாடி வந்து தாங்க கொண்டு வந்த காணிக்கை பொருள்கள் எல்லாம் அதுல கொட்டி, இப்ப அதை எப்படி அவங்ககிட்ட வணக்கம் வைக்கிறது, அந்த இறைவனை எப்படி வணங்குறது அப்படின்ற விதம் அவங்களுக்கு தெரியல. அப்ப அதையும் அவங்க சொல்லித்தராங்க. காலில் பாத அணியின்றி தலையை திறந்த வண்ணம் சஃபா மலை மீது நின்று முகத்தை காஃபத்துல்லாவின் பக்கம் திருப்பி பூத் அவர்கள்தாம் நபி என்று கூறுவது உண்மையாய் இருந்தால் எங்களுக்கு மழையை அனுப்புவாயாக, நாங்கள் மழைக்காக வேண்டியே உன் இல்லம் வந்துள்ளோம் என்று இறைஞ்சுவோம் அப்படின்னு ஒருத்தர் ஐடியா தரார். அதாவது ஹூத் நபிகள் தான் நீங்க அனுப்புன நபின்றது உண்மைனா எங்களுக்கு மழையை கொடுங்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. சரி, அதை கேட்டு மத்தவங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வேண்டுதல் முறையாது, அவர் ஏற்கனவே ஒரு பைத்தியக்காரர், அவரை போய் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அங்க சர்ச்சைகள் நடக்குது. அப்போ எல்லாருக்கும் பொதுவா ஒரு வணக்கம் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த வணக்கத்தை கேட்டு இறைவன் வானிலே 3 விதமான மேகங்களை அனுப்பினார். ஒன்று கருப்பாகவும் மற்றொன்று சிவப்பாகவும் இன்னொன்று வெள்ளையாகவும் இருந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர், நீங்கள் இம்மூன்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு 3ல 1 நீங்க எடுத்துக்கங்க, இதுல உங்களுடைய வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்த்து விட்டார், இதுல உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க. வெள்ளை நிற முகில் நீர் இல்லாதது, செம்மை நிற முகில் காற்று உண்டு, கருநிற முகில்தான் மலையை கொண்டுள்ளது என்று கூறி கருநிற முகிலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். கருப்பு வண்ணம் தான் நமக்கு வேணும், ஏன்னா அதுலதான் மழை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இதுல ஏற்கனவே ஒருத்தர் கனவு கண்டு கருநிற முகிலுக்கு கீழே தான் ஆபத்து இருக்குதுன்றத பார்த்து இவங்களை எச்சரிச்சிருந்தார்ல, அதை மறந்துட்டாங்க. அவரும் மறந்துட்டாரு. இல்ல அவர் போல அவர் அங்கதான் இருக்காரு. அந்த வேற ஒருத்தர் தான் மஜீத் தான் வந்திருக்காரு. அந்த கனவு கண்டவர் வரல, ஆனா அவர் ஏற்கனவே எச்சரிச்சிட்டாரு. கருப்பு நிற முகிலுக்கு கீழே தான் உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு இறைவன் சொன்னதா போய் சொல்லி தான் பைத்தியக்காரன்னு பட்டம் வாங்கிட்டாரு. இவங்க அதை மறந்துட்டு இப்ப கருநிற முகிலை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப இதுலதான் அவங்களுக்கான ஆபத்தே இருக்கு. விரைவில் வெண்முகிலும் செம்முகிலும் வானிலிருந்து மறைந்தன. கருமுகில் கூட்டம் கூட்டமாக குழுமிக் கொண்டிருந்தது. அது விரைவில் மக்காவை விட்டும் விலகி ஆது கூட்டத்தினர் வாழும் நாடு நோக்கி நகர்ந்தது. இப்ப இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அது இவங்க நாடை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். என்ன, இவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நாடு செழிக்க ஆரம்பிச்சிரும், நம்மளுடைய வணக்கத்திற்கே இறைவன் செவிசாய்த்துட்டாங்க, நாம அவங்க நபின்னு சொல்லவே இல்லை, இருந்தாலும் இது நடந்துருச்சு, அப்ப நாம சரியா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, நபிகளார் தன்னுடைய கூட்டத்தோட ஒரு மலையில நின்று அங்க தொழுகை நடத்துறாங்க. அந்த தொழுகைக்கு தான் இங்க இவங்களுக்கு இந்த வாய்ப்பு இறங்குச்சு ஆச்சுங்களா. நபிகளார் அங்க ஏற்கனவே இவங்க ஆது கூட்டத்தினர் வாழ்ற அந்த நாட்டுல ஒரு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு தரப்பட்டுச்சு. அதுல இவங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது தவறா தேர்ந்தெடுத்து இப்ப மாட்டிக்கிட்டாங்க, ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க.
இப்ப இவங்களுக்கு அது தெரியாது. இப்ப இந்த கூட்டத்தினர் மறுபடியும் தங்களுடைய நாடு நோக்கி வராங்க. வந்து நேரா நபிகளாரை காணா அப்படின்ன உடனே அவங்க இருக்கிற இடத்தை தேடி போய், ஏன்னா இவங்களை மறுபடியும் வந்து பரிகாசம் பண்ணணும்ல, அதனால அதுக்கு வந்திருக்காங்க. ஹூதே, நீர் கூறிய எச்சரிக்கைகள் எல்லாம் பொய்த்து விட்டன, எங்களுக்கு நற்காலம் பிறக்கப் போகிறது, நீர் என்னவோ எங்களை வீணே பயமுறுத்தினீர் என்று அவர்களின் கண் சிமிட்டல்களும் இதழ் நெளிவுகளும் பேசாமல் பேசின. அதுக்கு நபிகளார் சொல்றாங்க, என்னுடைய மக்களே, வரப்போகும் அபாயத்தை உணருங்கள். கருமுயில்கள் மழையை பொழியாது காற்றாக வீசப் போகின்றன. அவை உங்களை அழித்தொழிக்க வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவசரப்பட்டு அழைத்த இறை தண்டனை உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதாவது இறை நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நானும் இறைவனிடம் உங்களுக்காக மன்றாடுகிறேன் என்று அலறினார்கள். இவங்க தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டு அவங்களுக்கு இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா சொல்றாங்க, கருநிறம்னா மலை மேகம் இல்லையா, அதைத்தானே நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு இவங்க வந்துடுறாங்க. நிச்சயமாக இவை மலை மேகங்கள் அல்ல, காற்று மேகங்கள். இதனை நீங்கள் நம்புங்கள், இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், இல்லையெனில் நீங்கள் அழிந்து போவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஹூதே, நீர் விரைவில் காண்பீர் யார் வல்லவர், உம்முடைய இறைவனா அல்லது நாங்களா என்பதை நீர் விரைவில் காண்பீர் அப்படின்னு அவருக்கே சவால் விடுறாங்க. இறைவனா நாங்களா அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்னு நபிகளாரவே பார்த்து சவால் விடுறாங்க. இப்ப இறைவன் நபிகளாருக்கு ஒரு தகவல் அனுப்புறாங்க. ஹூதே, நீரும் உம்முடைய தோழர்களும் இவ்விடத்தை விட்டு அகன்று என்போவுக்கு விரையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு இடத்த குறி வச்சு அங்க போயிருங்க, ஏன்னா இங்க அழிவு ஆரம்பிக்க போகுது. இதிலிருந்து ஆதுகளின் அறைகூவலை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதை நபிகளார் உணர்ந்தார். இப்ப இவங்க விட்ட சவாலை இறைவனை நோக்கி தானே சவால் விட்டாங்க, இறைவன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஹூத் நபி அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தங்களை பின்பற்றினோர் 4000 வரை அழைத்து கொண்டு 4000 பேர் ஆயிடுறாங்க. அவ்வாறே அவர்கள் என்போ விரைந்தார்கள். அவர்கள் அங்கு சென்று தங்களின் திருக்கரத்தால் மண்ணிலே ஒரு கோட்டை கிழித்தார்கள். அதனையே ஒரு பாதுகாப்பு கோட்டை என கருதி அதற்குள்ளே தம்முடன் வந்தவர்களை இருக்குமாறும் அதற்கு அப்பால் ஓர் அடியும் எடுத்து வைக்க கூடாது என்றும் கட்டளை பிறப்பித்தார்கள். சும்மா வெறுமனே மண்ணுல ஒரு கோடு மாத்திரம் கிழிச்சிடுறாங்க. அத ஒரு பாதுகாப்பு கோட்டையா நினைச்சு யார் ஒருத்தரும் அதை தாண்டி போயிடாதீங்க, இதை தாண்டி உங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு ஒரு வேலை பண்றாங்க. இறைவன் ஆது கூட்டத்தினருக்கு விதித்திருந்த காலத்தில் தவணையும் ஒரு முடிவுக்கு வந்தது. தவணை முடிந்த அடுத்த கணம் இறைவனிடமிருந்து ஆணையும் பிறந்தது. கருமுகில்களே, காற்றாக மாறி ஆது கூட்டத்தினரை அழித்தொழிக்கும் வரை வீசுங்கள் என்று. அது ஒரு புதன்கிழமை வைகரை. காற்று வீசத் தொடங்கி மென்மையாக வீசத் தொடங்கி மேற்கு காற்று சற்று நேரத்தில் வன்மையாக மாறியது. சுழன்று சுற்றி வீசியது. சுற்றி சுற்றி சுழன்று சூறாவளி என வீசியது. மாறாவளி என வீசியது. அனற்காற்றென வீசியது. தனற்காற்றென வீசியது. அது கண்டு ஆது கூட்டத்தினருக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு அளவே இல்லை. இலவு காத்த கிளி போல் ஆனார்கள். ஹூதுடைய காற்று தன்னால் இயன்றதை செய்யட்டும், இது 7 நாட்கள் வேண்டுமாயினும் இருக்கட்டும், 7 ஆண்டுகள் வேண்டுமாயினும் அடிக்கட்டும், நாங்கள் இப்பஞ்சத்தை தாங்கிக் கொள்வோம், இக்காற்று எங்களை என்ன செய்கின்றது என்று பார்ப்போம் என்று இருமாப்புடன் இருந்தார்கள். அப்பயே அவங்க திருந்துற மாதிரி இல்ல. அது ஹூத் நபியுடைய காத்தாவே இருந்துட்டும் போட்டோம், 7 நாள் இல்ல 7 வருஷம் கூட எங்களை அடிக்கட்டும், இந்த பஞ்சத்தையும் நாங்க தாங்கிக்குவோம், இந்த காத்தையும் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காற்றின் வேகம் நொடிக்கு நொடி அதிகரித்தது. மணிக்கு 10 கணக்கான மைல் வேகத்தில் அடித்த அது விரைவில் 100கணக்கான மைல் வேகத்தில் பெரும் சப்தத்துடன் அடிக்கத் தொடங்கியது. அது நரகத்திலிருந்து தீப்பொறி பறந்து வந்த மாதிரி ரொம்ப ஒரு வெந்தணல் காற்றா வந்து அடிச்சிருக்கு. எங்கும் ஓட இயலாது தத்தளித்து நின்ற பலர் காற்றை எதிர்த்து நிற்க எண்ணி தங்களின் முழங்கால் அளவு பள்ளம் தோண்டி, முழங்கால் அளவு பள்ள வெட்டி அதுல இறங்கி, ஏன்னா காத்து பிடுங்கி எரியுது ஆளுகளை தள்ளுதுன்றதுனால, பள்ளம் தோண்டி அதிலே ஆணவத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அக்குழியிலேயே ஆழ புதைந்து மண்ணால் மூடியது காற்று. ஏற்கனவே தோண்டிய குழியிலேயே அவனை மண்ணை போட்டு மூடிருச்சு. அவரவர் வெட்டிய குழியிலேயே விழுந்தார்கள் அப்படின்ற மாதிரி.
தங்களின் இல்லம் ஓடி கதவை தாளிட்டு கொண்டவர்களை கதவிடுக்கு வழியாக உள்ளே நுழைந்து உயிரை வாங்கியது. சின்ன கேப் கிடைச்சாலும் அதுக்குள்ள வந்து போயிடுது, அவங்களுடைய உயிரை வாங்கியது. தெருவிலே சென்று கொண்டிருந்த கன்றுகாலிகளை வானிலே வெட்டுக்கிளி போல் பறக்க விட்டு பின்னர் மலையிலே மோதி கொன்றொழித்தது. தெருவிலே சென்றவர்களை பட்டம் போன்று வானிலே பறக்க விட்டு சற்று பின் நிலத்தில் அரைந்து அழித்தொழித்தது. மலைச்சாரலில் போய் ஒளிந்து தம் மனைவி மக்களையும் தங்களின் இல்லங்களில் வைத்து வளர்த்து வந்த மிருகங்களையும் ஒரு கயிற்றால் இறுக பிணைத்து இந்த காற்று இனிமேல் எங்களை என்ன செய்யும் என்று கூறியவர்களை மலையில போய் குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா கயிறை வச்சு பலமா கட்டி போட்டு இந்த காத்து எங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை அந்த மலை சாரலிலேயே கொண்டு போய் மோதி நசுக்கி கொன்றது. அவன் எந்த மலையில போய் தஞ்சம் புகுத்தானோ அந்த மலையிலேயே அடிச்சு கொள்ளுதான். நிலவரையில் ஒளிந்து கொண்ட ஒரு கிழவியை 3ஆம் நாள் அங்கு கண்டுபிடித்து அங்கேயே அவளை மாய்த்தொழித்தது காற்று. நிலவரையில பூமிக்கு அடியில பாதாள அறையில ஒளிந்த ஒரு பாட்டிய அந்த இனத்தவள்ன்ற ஒரே காரணத்துக்காக 3 நாள் வரை பொறுத்திருந்து தேடி கொண்டு போட்டுச்சான். இவ்வாறு காற்றின் அழிவு வேலை 7 இரவும் 8 பகலும் தொடர்ந்து நடந்தது. ஆது கூட்டத்தினரின் ஆணவம் மாயும் வரை தொடர்ந்து நடந்தது. அவர்கள் அனைவரும் மாலும் வரை தொடர்ந்து நடந்தது. இறுதியாக ஆதுக்களின் நாடு அழிந்தொழிந்தது. அங்கு ஓர் உயிரும் இருக்கவில்லை. இல்லங்களும் எழிலார் தெருக்களும் பிணமயமாக காட்சி விளங்கின. அப்பொழுது திடீரென ஒரு வகை பறவைகள் விண்ணிலே வட்டமிட்டு பின்னர் மண்ணிலே இறங்கி அப்பிணங்களை தங்களின் அளவுகளால் இழுத்துச் சென்று கடலில் சேர்த்தன. இந்த மாதிரி ஒரு பெரிய காற்று பிரளயம் ஒண்ண நடத்தி இறைவன் ஆது கூட்டத்தினரை முழுக்க அழிச்சொழிச்சிட்டாங்க. இதன் பின் ஹூத் நபி அவர்கள் ஒரு 50 ஆண்டுகள் இறைநெறியை மக்களுக்கு போதித்து வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த அழிந்துபட்டு போன ஆதுக்களின் கூட்டத்திலே இருந்து கிளைகளாக தோன்றிய சதீத் சத்தாத் என்ற 2 உடன் பிறந்தவர்கள் சிரியா நாட்டில் அரசர்களாக ஆண்டு வந்தனர். அங்கேயும் இதே மாதிரி கல்லூருவங்கள் வச்சு உருவ வழிபாடு வச்சு அங்கேயும் இதே மாதிரி நீதி நெறி கட்டு அப்படியான ஒரு அநீதி தான் நடந்துட்டு வந்துருது. இல்ல இவருதான் கூட்டம் வர்றாருல்ல. ஆமா, இப்ப இவங்க அங்கேயும் தான் இப்ப அங்க தொடருது. அடுத்த இவருடைய பிற்பகுதி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறமும் இவங்களுடைய ஒரு கிளை, இதே ஆதுக்களுடைய ஒரு கிளை அங்க இருக்காங்க. அதுல ஒண்ணு பிரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, முன்னாடியே இருந்திருப்பாங்கல்ல. சரி, இந்த இதுக்குள்ள சம்பந்தப்படாதவங்க இருப்பாங்கல்ல, அங்க இருப்பாங்க. அவங்கள தொடருது இந்த சம்பவங்கள். சரி. அப்ப அதுல ஒரு மன்னர் ஒருத்தர் வராங்க. அவர் பேரு ஷத்தாது. அவங்கள போய் ஹூத் அலை அவர்கள் போய் சந்திச்சு தங்களுடைய ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளும்படியும் அவங்கள சொல்லும் போது அந்த மன்னர் கூறுறாங்க அவங்கள நேர் வழிபடுத்துறதுக்கு. ஆமா ஆமா, ஏன்னா இவங்களுடைய சகோதரத்துவம் தானே எல்லாமே. ஆதுக்கள் அப்படின்னா இவங்களுடைய வகையறா தான். அதனால அங்க போறாங்க. அப்ப அவரு என்ன கேக்குறாரு, அப்படி நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம். அதற்கு பிரதிபலனாக நீர் என்றென்றும் சுவன பெருவாழ்வை எய்த பெறுவீர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சூப்பர். நீங்க எப்பயுமே ஒரு நிரந்தரமா சொர்க்கத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் மன்னர் இல்லையா கேட்டவரு, அவருக்கு உடனே அது ரொம்ப அலட்சியமாப்படுது. இதற்காகத்தானா நான் நீர் கூறும் இறைவனை வணங்க வேண்டும், நானே இந்த சுவனத்தை இந்த உலகத்தில் எழுப்பி விடுவேனே, அது மிகவும் எளிதாயிற்றே அப்படின்னு இருமாப்புடன் சொல்லி நாட்டில் இருக்கிற நவரத்தினங்கள், தங்கங்கள், பொன், வெள்ளி ஆகிய உயர் உலோகங்களை எல்லாம் ஒன்று குவியுங்கள் அப்படின்னு ஆணை போடுறான். அதாவது இப்ப இவர் சொர்க்கம் உண்டாக்கி காட்ட போறார் நபிகளுக்கு முன்னாடி. அதே போல ஆமா, ஏன்னா அவங்க சொன்னதை இவர் சிறுமைப்படுத்தணும்ல. சொர்க்கத்துக்காகத்தான் இறைவனை வணங்கணும்னா இந்த பார் சொர்க்கம் நானே உண்டாக்குறேன் அப்படின்னு காட்ட போறாராம். அப்போ அவர் எல்லா குடிமகன்கள்கிட்ட இருக்கிற உயர்ந்த உலோகங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அதை தவணையாகவும் வாங்குறாரு, பலாத்காரமாகவும் வாங்குறாரு. எல்லாத்தையும் எடுத்து பெரிய வண்டியா அந்த மணிகளும் முத்துக்களுமா சேருது. அதை எடுத்து சிரியா நாட்டில் இன்ப ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே 1000 கொல்லர்களையும் தச்சர்களையும் வரவழைத்து
சுவனம் உண்டாக்குற வேலையை தொடங்கிட்டார். 300 ஆண்டுகள் ஆச்சாம். அந்த மண்டபம் கட்ட ஒரு சொர்க்கபதி உண்டாக்குறாரு. ஒரு அரண்மனை மண்டபம் மாதிரி இல்ல, பெரிய ஏரியாவுல அந்த நதிகள் பாயிற இடத்துடைய இந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரு பெரிய சொர்க்கபதி. சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வேதங்கள்ல வந்திருக்கும்ல, அதை வச்சு அவங்க உண்டாக்குறாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு இணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்ளர்களையும் தச்சர்களையும் வச்சு இருந்த அந்த ரத்தினங்களையும் பொண்ணு ஆபரணங்களையும் வச்சு உண்டாக்குறாங்க. வெள்ளி சுவர்களையும் பொன்னிலான தூண்களையும் எழுப்பி அவற்றிற்கு மேல் நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட பொற்கூரைகளை வேய்ந்து அவற்றிற்கு மேல் இறைவனை அறைகூவி அழைக்கும் வண்ணம் விண்ணை உராயும் பொற்கோபுரங்களையும் எழுப்பினார்கள். வீதி எங்கும் மணலுக்கு பதிலாக குங்குமத்தையும் அம்பரையும் பரத்தினார்கள். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருள்கள். அம்பர்லாம் இவங்க சொல்ற குங்குமம் அப்படின்றது குங்குமப்பூவா இருக்கும். குங்குமப்பூ அதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள்கள். அவற்றிலே வரிசை வரிசையாக தங்கத்தால் ஆன மரங்களை நாட்டினார்கள். அவற்றின் இலைகளை மரகதத்தினாலும் பழங்களை மாணிக்கத்தினாலும் ஆக்கி அவற்றில் செருகினார்கள். ஓடைகளில் கூழாங்கற்களுக்கு பதிலாக நவரத்தினங்களை பரத்தினார்கள். அவற்றின் ஒளியால் தண்ணீரும் பல்வேறு நிறத்துடன் ஓடியது. இத்துணை பேரளவுடனும் அதனை கட்டி முடிக்க 300 ஆண்டுகள் ஆயின. 500 ஊழியர்களை வச்சு அதை நிர்மாணிக்கிறாங்க. அடுத்து அதை நடத்தி வர்றது. விண்ணகத்து கண்ணலைகள் போன்று வெண்ணிலவும் வெட்கி தேய்ந்து ஒளியும் பொன்னிறத்து பூங்குழலிகளை அதில் குடியேற்றினான். அவர்கள் வண்ண வண்ண உடைகள் அணிந்து அங்குமிங்கும் உலவி திரிவதும் பட்டினும் மிருதுவான பஞ்சனைகளில் சாய்ந்து கொண்டிருப்பதும் தேனினும் இனிய இன்னிசை காற்றிலே மிதந்து அவர்களுக்கு தெவிட்டாத இன்பம் தருவதும் மனத்திற்கும் மூளைக்கும் இன்ப உணர்வை நல்கும் நறுமணம் அங்கு கம் என்று வீசுவதும் அதனை பூவுலக சுவனம் என்று சொல்லும் விதமாக இருந்தது. விண்ணுலக சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போட்டியாக அதனை மண்ணுலகில் எழுப்பி வெற்றி பெற்ற பெருமிதத்தில் அதற்கு ராமதாத்தில் இமாத் என்று பெயரும் சூட்டி பெரு மகிழ்வெய்தினான். அவன் முடிச்சிட்டாரு, ஒரு சொர்க்கத்தையே கட்டி முடிச்சிட்டாரு 500 வருஷத்துல. இப்ப இவர் அதை ஆளணும் இல்லையா அந்த சொர்க்கத்தை, அதுக்கான நேரம் வருது. அதுக்கு ஒரு நல்ல நேரம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நேரம் வருது. அப்படி அவர் அதுக்கு பயணப்பட்டு போகும்போது இடையில ஒரு ஆள் தடுத்து நிறுத்துறார். அந்த மாளிகையை எழுப்பியதன் மூலம் நீ இறப்பிலிருந்து விடுதலை பெற்று விட்டதாக எண்ணிக்கொண்டாயோ அப்படின்னு அந்த உருவம் கேட்குது. அப்பொழுது அவருடைய கண்களில் ஒரு பொன்னிற மான் தென்பட்டது. அந்த மானும் இவர் படைத்த இந்த சொர்க்கத்தில் இருந்தா இன்னும் மேலும் அழகா இருக்குமே என்று எண்ணி அந்த மானை அவர் துரத்தி கொண்டு செல்கையில் அவர் முன்னே திடீரென்று ஒருவர் தோன்றி, இந்த மாளிகையை எழுப்பியதன் மூலம் நீ இறப்பிலிருந்து விடுதலை பெற்று விட்டதாக எண்ணிக்கொண்டாயோ என்று கேட்டனர். இதை கேட்ட உடனே இந்த மன்னருடைய உடல்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு மன்னர், அவரை போய் யாராவது இப்படி நிறுத்தி ஒருமையில பேச முடியுமா? அதுவும் சொர்க்கத்தை உண்டாக்கிட்டு இப்போ ஒரு மான் மட்டும் இல்லையே அப்படின்னு அந்த மானை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீ யார் என்று தழுதழுத்த குரலில் நடுங்கும் உடலுடன் மன்னர் கேட்க, நான் தான் இஸ்ராயில் என்று அவர் மறுமொழி கூர்ந்தார். அப்பொழுது சத்தாதின் அரையளவு உயிர் வெளியே போய்விட்டது. அதை கேட்ட மாத்திரத்திலே பாதி உயிர் போயிடுச்சு. எதற்கு இங்கு வந்தீர் என்று வினவினான். அவன் உன் உயிரை வாங்க என்று மறுமொழி பகர்ந்தார் இஸ்ராயில். அப்பொழுது சத்தாதின் 3/4 அளவு உயிர் வெளியே போய் கொண்டிருந்தது. நான் எழுப்பிய சுவனத்தை கண்ணால் காணும் வரையிலுமாவது எனக்கு உயிர் பிச்சை தர வேண்டும். இப்பதான் இந்த சொர்க்கம் கட்டியிருக்கேன், அதை நான் ஒரு ரவுண்டு முழுசாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு இறைவனின் ஆணை இல்லை என்று மறுமொழி பகர்ந்தார் இஸ்ராயில். அடுத்த கணம் அவனுடைய முழு உயிரும் அவனுடைய உடலை விட்டும் வெளியே வந்தது. இஸ்ராயில் அதனை கைப்பற்றி விட்டார். அப்பொழுது ஒரு பேரொளி கேட்டது. அது கேட்டு திடுக்குற்று அவனுடன் வந்தோர் அனைவரும் இதயம் பிடித்து நெடுமரம் போல் கீழே சாய்ந்தனர். அப்பாலைவனம் முழுவதும் பிணக்காடாகியது. தான் எழுப்பிய ரமதாத்தில் இமாதை காணும் முன் இறப்பை தழுவி எரிநரகை அடைந்தான் சக்தாத். அவனை பின்பற்றி அவனுடைய படையினரும் எரிநரகிற்கு இரையானார்கள். பின்பொரு சமயம் இஸ்ராயலிடம்
நீர் எவர் மீதும் எப்பொழுதாவது இரக்கம் கொண்டிருக்கிறீரா என்று வினவப்பட்ட பொழுது, ஆம் கொண்டிருக்கிறேன். கப்பல் ஒன்று கடும் புயலில் சிக்கி சிதற உண்டது. அப்பொழுது ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றால் அக்குழந்தை தனியே ஒரு சிறு பலகையில் ஆழந்தெரியாத கடலின் நடுவே மிதந்து செல்வதைக் கண்டு அதன் பரிதாப நிலையை எண்ணி உளம் வருந்தினேன். மற்றொரு சமயம் அளவற்ற துன்பத்தை மேற்கொண்டு ஓர் அழகு மாளிகையை நிர்மாணித்த ஷத்தாதை அதில் அவன் தன் ஆசை தீர குடியேறுவதற்கு முன்னரே அவனுடைய உயிரை வாங்கும் நிலை ஏற்பட்ட பொழுது உளம் நைந்தேன். அதாவது இஸ்ராயலுக்கு அவங்க தொழில் செய்ய ஆரம்பிச்ச காலம் முதல்ல எவ்வளவோ உயிரை வாங்கினதுல 2 தரம் தான் மன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒன்று இந்த ஷத்தாது, அந்த குழந்தை ஒண்ணு, அடுத்தது இந்த வரலாறுல வரக்கூடிய இந்த ஷத்தாதுன்ற மன்னன். அப்ப அவன் எவ்வளவு பரிதாபமான நிலையில இருந்திருக்கான்னு காட்டுறதுக்கு இது சொல்றாங்க. ஏன்னா ஒரு மன்னன் இறைவனுக்கு போட்டியா ஒரு இறையடியாருடைய நல்வார்த்தைகளை கேட்காம, சொர்க்கம் தானே, அந்த சொர்க்கத்தை ஒரு மன்னன் நினைச்சா பூமியிலே படைச்சுக்க முடியாதான்னு ஆங்காரம் கொண்டு 500 வருஷம் எல்லா வளங்களையும் எடுத்து தன்னுடைய எல்லா புஜபலத்தையும் பயன்படுத்தி ஒரு சொர்க்கம் உண்டாக்கி, சரி அவ்வளவுதான் உண்டாக்குனானே, அதோடயாவது இருந்திருக்கலாம்ல. ஒரு பொன்னாளான ஒரு மானை வேணும் அப்படின்னு அந்த மானை விரட்டி போய் இஸ்ராயல்கிட்ட மாட்டிட்டான். அதை கடைசி வரைக்கும் அதை கண்ணால பார்க்க கூட முடியாத பரிதாபத்துக்கு இஸ்ராயலே பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுல அவனுடைய மரணம் நடந்துருச்சு அப்படின்னு இங்க பதிவு பண்றாங்க. அப்பொழுது சக்தாதின் 3/4 அளவு உயிர் வெளியே போய் கொண்டிருந்தது. நான் எழுப்பிய சுவனத்தை கண்ணால் காணும் வரையிலுமாவது எனக்கு உயிர் பிச்சை நல்க வேண்டும் என்று சக்தாத் கெஞ்ச, அதற்கு இறையான இல்லை என்று மறுமொழி பகர்ந்தார் இஸ்ராயல். அடுத்த கணம் அவனுடைய முழு உயிரும் அவனுடைய உடலை விட்டும் வெளியே வந்தது. இஸ்ராயல் அதனை கைப்பற்றி விட்டார். இப்படி இஸ்ராயல் அவர்கள் இந்த சக்தாத் மன்னனுடைய அகந்தைய அழிக்குமாறு அவருடைய ஏற்படுத்திய சோனத்தை பார்க்க கூட விடாத அளவுல கைப்பற்றிடுறாங்க. இப்ப இது சம்பந்தமா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒண்ணு இறைவன் இஸ்ராயலுக்கு நடத்துறாங்க. அது என்னன்னா, இஸ்ராயல்கிட்ட ஒரு தடவை கேட்கறாங்க, நீங்க இது வரைக்கும் சந்திச்ச சந்திப்புகள்லயே, அதாவது உயிரெடுக்கிற சம்பவங்கள்லயே ரொம்ப பரிதாபத்துக்குரியது எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க 2 பேரை சொல்றாங்க. ஒருத்தர் என்ன அப்படின்னா இந்த சக்தாத் மன்னன், இன்னொன்னு ஒரு குழந்தைய சொல்றாங்க. அதாவது ஒரு கப்பல் மூழ்கிற நேரத்துல ஒரு தாய் பிரசவம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது தனியாக ஒரு மரப்பெட்டியில ஒரு மரப்பலகையில அந்த கடல்ல மிதந்து போக கண்டேன். அது ஒரு பரிதாபத்துக்குரிய சம்பவம் அப்படின்னு 2 சம்பவங்களை சொல்லும் போது, அப்ப இறைவன் திருவசனம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, அந்த குழந்தை, நீ எந்த குழந்தைய அப்படி அனாதரவா ஒரு நடுக்கடல்ல தத்தளிக்குதுன்னு பாத்தியோ, அந்த குழந்தையதான் இந்த சக்தா, இது அந்த மன்னன் தான் அந்த குழந்தை. அப்ப அதுல இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க. அந்த மாதிரி இப்ப ஹூத் நபி அவர்களுடைய திருவரலாற்றுல 2 பெரிய சம்பவங்கள். ஒண்ணு காற்றினால் ஏற்பட்ட பிரளயத்தினால ஆதுக்கள் அவங்க அழிக்கப்பட்டு போனதையும், அதுக்கப்புறமா ஒரு மன்னன் ரொம்ப தலைகணத்தோட நன்மையால் ஓர் இறை வழிபாட்டால் வரக்கூடிய சொர்க்கம்தான் பெருசா இல்ல, அதை நானே உண்டாக்கிக்க முடியும் ஒரு மன்னன் நினைச்சா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முனைப்பினால 300 வருஷம் பாடுபட்டு ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கி அதை கடைசியில கண்ணார காணக்கூட வழி இல்லாம தன் உயிர் பறிபோய் அவன் இறந்து நரகம் போற இந்த சம்பவமும் இவங்களுடைய வரலாறுல ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் ஹூத் நபி அவர்கள் 100 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்றாங்க. அதன் பிற்பாடுதான் அவங்க விண்ணுலகம் போறாங்க. அவங்க அடக்க ஸ்தலத்துல ஒரு கல் நடப்பட்டு அந்த கல்லுல இறைவனின் திருப்பெயர் போற்றி நான் ஆதின் மக்களுக்கு அனுப்பப்பட்ட இறைதூதர் ஹூதாவேன், தொழு உருவங்களை வணங்க வேண்டாம் என்றும் ஒரே இறைவனை வணங்குமாறும் நான் அவர்களுக்கு எவ்வளவோ எடுத்துரைத்தேன், எனினும் அவர்கள் கேட்கவில்லை. எனவே அவர்கள் புயலால் அழித்தொழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஹூத் நபிகளாரின் திருவரலாறு. இது இதோட நிறைவுறுகிறது. அனைவருக்கும் நமஸ்காரம்.